ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு நம்ம வாங்கும்போது. அதை ஃபுல்லாக சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி ஒரு இடம் விடாமல் பாக்கி விடாமல் சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரஷ்டாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ. இது ஒரு சின்ன மைனர் உங்களுக்கு தெரியுது. ஃபுல்லாக அண்டர் சேஸ் ஃபுல்லாகவே ரஷ்டாக இருந்துச்சு. எல்லாமே புதுசு போட்டு எல்லாமே பக்கா ஒரிஜினல் 1960 எப்படி வெளியே வருமோ அந்த ரேஞ்சில் டிங்கரிங் ஒர்க் ஷாப்பில் எல்லா வேலையும் பார்த்துருந்து எல்லாம் பக்காவாக பார்த்தாச்சு. பாடி ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே புதுசாக போட்டு ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க ஒரு 10-15 வருஷமாக அப்படியே வண்டியை போட்டு யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி டீசல் இன்ஜின் போட்டு ஃப்ளோர் கியர் போட்டிருந்தாங்க. நான் ஒரிஜினலாகவே வேணும்னு சொல்லி ஒரிஜினல் பெட்ரோல் இன்ஜின்குள்ளே சேஸு அது ஃபோட்டோவில் வரவங்களுக்கு ஒரிஜினல் பெட்ரோல் இன்ஜின் சேஸு பெட்ரோல் இன்ஜின் அந்த 1960 எப்படி வண்டி இப்படி வெளியே வருமோ ஷோரூம்லேருந்து அந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் ஃபுல் கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷனும் போயிட்டுருக்குது. வண்டி நீட்டாக வந்துட்டுருக்குது. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பக்காவாக இருக்குது. பாடி ஒர்க் சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த ஒரிஜினல் சேஸு, இதுதான் அந்த ஒரிஜினல் பெட்ரோல் இன்ஜின் போட்டு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.